உங்களுக்கு தெரியுமா பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ பிளான்ட் ரெண்டையும் சேர்த்து நம்மளால கிராஃப்டிங் பண்ண முடியும்னு. இந்த கிராஃப்டிங் மெத்தட்னால நோய் தாக்குதல் குறையும், அதிக ஈல்டு நமக்கு கிடைக்கும். இந்த கிராஃப்டிங் மெத்தட்ல பொட்டேட்டோ பிளான்ட் அடி பக்கத்துலயும் டொமேட்டோ பிளான்ட்டை மேல் பக்கத்தையும் வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். பொட்டேட்டோ பிளான்ட்டுக்கு ரூட்டுக்கு மேல கொஞ்சம் ஸ்டெம் இருக்குது மாதிரி, மண்ணுக்கு மேல இருக்கிறது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம டொமேட்டோ பிளான்ட்டுக்கு மேல ஹெட் பார்ட் மாதிரி லீவ்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய பக்கம் அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பிளான்ட்லயும் நம்ம வி ஷேப்ல கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். இந்த ரெண்டு பிளான்ட்டையும் நம்ம கிராஃப்டிங் டேப் இல்லைன்னா ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம டைட் பண்ணணும். 7 to 14 நாள் ரொம்ப நிழலான இடத்துல வைக்கணும். அதிக ஈரப்பதம் இருக்கிறது மாதிரி நம்ம பிளான்ட்டை பார்த்துக்கணும். புதுசாக இலை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் சன்லைட்டில் டைரெக்டாக வைக்கலாம். அதிகமான தண்ணி நீங்கள் விடவே கூடாது. ஆரம்பத்திலே நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கவும் கூடாது. இந்த கிராஃப்டிங் மெத்தடில் நம்மளுக்கு நோய் தடுப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஈல்டும் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வேர் பகுதியில் பொட்டேட்டோ கிடைக்கும், மேலே தக்காளி கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.